எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்? அது அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு அமையலை. மெசேஜ் பண்ணுவாங்க, நான் 2 3 நாள் 3 நாள் ரிப்ளை பண்ணல அப்படின்னாலே அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி பாசிங் க்ளவுடு. ஒரு நம்மளே இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. ஆனால் அவங்க எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. நான் மறுபடியும் ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணலாம், மறுபடியும் அதை தப்பை நினச்சக்கூடாது. நான் வந்து பேசும்போது கொஞ்சம் ஃபெமினைனாக பேசுகிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போல்லாம் அவ்வளோ கோவம் வரும். சே நம்மளை மட்டும் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பெற்று விட்டாங்களே, நம்மளை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா இது வரும். பட் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாமலே பிளாக் ஸ்டார்கள் மாதம் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறார் இல்லையா? இல்லை, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வணிக வர்த்தகம் இல்லைங்க. அதை வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு பணம் காய்க்கிற மாறும். ஸ்பாட்லைட் விழும்போது சம்பாதிச்சுக்கணும், அப்போ விட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுக்கும். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் ஒரு தட்டில் கூட சாப்பாடு இருக்காது. பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது சாப்பாடு கொடுத்தாலோ, இல்லைன்னா பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது துவையல் தந்தாலோ அப்போ தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கும். வாழ்க்கை அதாவது ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பாசிட்டிவாக மாறுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து டிக்டாக்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும்ல. இன்றைக்கி டெலிவிஷனுக்கு வந்தாச்சு. டெலிவிஷனில் வந்து ஒரு பெரிய ஷோவில் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆகி நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, நிஜமா ஜேர்னி வந்து அதை நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே சொல்லலாம், நான் வந்து இந்த இடத்துக்கு வளர்ந்து வந்தேன், அதுக்கு வந்து இவ்வளோ முயற்சி பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அந்த முதல் அடி எடுத்து வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற அடி இருக்குல்ல, அதுதான் நம்மளை செதுக்கி நம்மளை இங்கே கொண்டு வரும். எப்படி பேசுனாங்க, இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க? நான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் பெரிய அளவில் எனக்கு வரணும் அப்படிங்கிற அட்டென்ஷன் எதுவும் கிடையாது. என்னென்னா, நான் சின்ன வயசில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். எங்கேயுமே எனக்கு ஆடுறதுக்கான மேடைகளோ அது இது எதுவுமே எனக்கு கிடச்சதில்லை. நான் பெருசாக ஆடினதும் இல்லை. நான் டியூஷன் எடுத்தப்போ வந்து டியூஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டியூஷன் டே செலிப்ரேஷன் வச்சு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் காலேஜில் வந்து கரகாட்டம் ஆடுறதுக்கெலாம் போவேன். அப்போ வந்து எனக்கு எல்லோரும் நம்மளை பார்க்கணும், நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு பசி ஒரு இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாமே. அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு அமையாததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிக்டாக்குங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நான் எல்லோரும் என்னை பார்க்கணும், கவனிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். அப்புறம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி நான் இங்கே வர்றதுக்கு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன் அப்படி நான் எந்த முயற்சியுமே என்ன செய்யலை, நான் பண்ணல. எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் என்ன பண்ணிட்டே இருந்தேன்னா கண்டினியூவாக நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா முன்னாடி உள்ள காலத்தில் வந்து நம்ம டெலிவிஷனுக்கு வந்தாலோ இல்லைன்னா அவர் பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் என்னது ஒரு பெரிய ஸ்டார். ஆனால் இப்போ அப்படி என்னதில்லை, அந்த காலம் கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்க அங்கே போக முடியாதவங்க இங்கே அவங்கள ஒரு ஸ்டாராக என்ன செஞ்சுக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் நினச்சிக்கிறாங்க இல்லையா? அப்படி தான் நான் நினச்சி ஆனது. அது கடவுள் புண்ணியத்தில் மக்களோட சப்போர்ட்டில் என்னை வந்து அது பெரிய சேட்டலைட் சேனல்லே கொண்டு விட்டுருச்சு. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். முதல்ல ஒரு நபரை பற்றி பேசணும், கஸ்தூரிபாய். கஸ்தூரிபாய் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. கஸ்தூரிபாயுடைய சாதனைகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? கஸ்தூரிபாயோட சாதனைகள் என்னென்னா, எங்கள் அம்மா ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஆக்சுவலி எங்கள் அப்பா 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க, எங்கள் அம்மா ஸ்கூல் பக்கமே போகலை. ஆனால் எல்லா பிள்ளைங்களுமே கிராஜுவேட், எல்லாருமே வெல் செட்டில்டு, எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ணா வந்து அப்போவே எங்கள் அம்மாக்கிட்ட ஏதோ ஒரு பவர். ஏன்னா வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலத்தை விடவும் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கும் மைண்டு கொஞ்சம் என்னது ஜாஸ்தி. அவங்க வறுமையிலே இருந்தாலுமே சிலர் வந்து வாழ்க்கையை வந்து அழகாக அமைச்சிப்பாங்க. அப்படி எங்கள் அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் ஒரு தட்டில் கூட சாப்பாடு இருக்காது. பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது சாப்பாடு கொடுத்தாலோ இல்லைன்னா பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது துவையல் தந்தாலோ அப்போ தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கும். கஞ்சி இருந்தால் உப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து முன்னாடி குடிப்பாங்க. அந்த காலத்தில் மைனராக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஊர் பக்கத்தில் உள்ளவங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து ராஜா மாதிரி இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்கள மட்டுமே என்ன செஞ்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க. ஸோ நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆனால் அதை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு வந்து அந்த காலத்திலே அந்த சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சுன்னா, எதையும் தாங்கக்கூடிய இதையும் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து என்ன செஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்துருச்சு.
அப்போ வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது கூட எங்கள் அம்மா கரெக்டாக எங்கள் அண்ணா வந்து +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் +2ங்கிறது பெரிய விஷயம். அப்போ எங்கள் அண்ணனை +2 மேக்ஸ் பயாலஜி குரூப்பு படிக்க வச்சு அவனுங்க வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க கொத்தனார் வேலைக்கு போவாங்க. அவங்க கூட இந்த பையனை வேலைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து வேலைக்கு விட்டாங்க. ஏன்னா +2னா பெரிய படிப்பு அந்த காலத்தில். படித்து முடிச்சு அவனுக்கு காலேஜுக்கெலாம் விடாமல். அப்போ எங்கள் ஃபஸ்ட் அண்ணா வந்து ரொம்ப பணிவாக இருப்பான். அவன் வந்து அவங்ககிட்ட இருந்து வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க மூலமாகவே வெளிநாட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி துபாயில் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அப்படியே ஃபஸ்ட்டு பையனை கஸ்தூரிபா வந்து என்ன பண்ணுறாங்க, செட்டில் பண்ணுறாங்க. 2வது பையனுக்கு வந்து அவ்வளோவா என்ன செய்யாது, படிப்பு என்ன செய்யாது, வராது. ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு டிரைவிங் ஸ்கில் அதிகம். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா மாதிரியா எங்கள் அம்மாவுக்கு டிரைவிங் எல்லாம் தெரியாது. இல்லை, எங்கள் அம்மா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை IRT படிக்க வச்சு கவர்மெண்ட் பஸ்ஸில் வேலைக்கு ஏற்றிட்டாங்க. இத்தனைக்கும் கஞ்சிக்கே வழி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ கடவுள் விட்ட வழியில் அது அப்படியே வாழ்க்கையை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அடுத்தது வந்தீங்கன்னா 2 பேர் என்ன ஆகிட்டாங்க, செட்டில் ஆகிற லெவலுக்கு கொஞ்சம் முன்னேறுறாங்க. அடுத்தது 3வது உள்ளவன் என்ன செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துக்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவனும் படிக்க வைக்கிறாங்க. அவன் வந்து MSc மைக்ரோபயாலஜி பெரிய கம்பெனிலெல்லாம் வந்து ரெப்பாக இருந்திருக்கான். ரெட்டிஸ் கம்பெனிலெல்லாம் ரெப்பாக இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க 3 பேர். அப்புறம் அக்கா, 3வது அக்கா வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா என்னதுன்னா 10 வரைக்கும் படித்தே ஆகணும்னு எங்கள் அக்காவை 10th படிக்க வச்சாங்க. 10th படிக்க வச்சு எங்கள் அக்காவை என்ன பண்ணிட்டாங்கன்னா டெய்லரிங் படிக்க வச்சாங்க. எங்கள் அக்கா டெய்லரிங்கில் TTC வரைக்கும் படித்து எல்லாமே A to Z கரைச்சி குடிச்சிட்டு அவங்க இப்போ பெருசாக டெய்லரிங் இன்ஸ்டியூட் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, ரன் பண்ணியிருக்காங்க. அப்படி எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எங்கள் அம்மா அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில. இப்போ நம்ம படிக்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னா இந்த பையன்கிட்ட இந்த திறமை இருக்குது, இவன் இதில் வரலான்னா இதில் வருவான் அப்படின்னு. எங்கள் அம்மா எப்படி அதை வந்து ஜட்ஜ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா ஸ்கூல் பக்கமே கட்டுகளை கூட மலைக்கு கூட பள்ளியோடம் பக்கம் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரி எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் அப்படியே அவ்வளோ வரை இது பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாருமே இது பண்ணி என்ன வந்து என்ன பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஹீரோட என்ட்ரியா, என்ட்ரி எல்லாம் கிடையாது. நான் கடைசி பையன். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் வந்து கடைசி பையன். ஃபஸ்ட் அண்ணனுக்கும் லாஸ்ட் அண்ணனுக்கும் எனக்குமே 7 வயசு டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடையாது, ரொம்ப அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு இது இருக்காது. நான் எப்போவுமே எங்கள் அக்கா கூடயே தெரிவேன். ஓகே, எங்கள் அக்கா கூடயே தெரிஞ்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து என்ன படிக்க வச்சது எல்லாமே எங்கள் 3வது அண்ணன் BSc, அடுத்தது B.Ed படிக்க வச்சாங்க. அப்போவே நான் டியூஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா B.Ed பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரைனிங் போடணுன்னா நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக வேணும். டெய்லி லெசன் பிளான் எழுதணும், சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நான் டியூஷன் எல்லாமே எடுத்து நானுமே அது மூலமாக என்ன செஞ்சேன், ஏர்ன் பண்ண ஆரம்பித்து அப்படி நான் படித்தேன். அப்படி எங்கள் கஸ்தூரிபாய் வந்து ஒரு போயிருக்காங்க. ஆமாம், அப்படி வந்து ஒரு எல்லாரையும் அழகாக செதுக்கி விட்டாங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீச்சிங்கில் ஒரு ஆர்வம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோச் பண்ண விடுங்கிற எண்ணம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து கேள்விப்படுறப்ப நீங்கள் வந்து 12th 600 சம்திங் தான் மார்க் வாங்கியிருக்கீங்கல்ல. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, நான் நினச்சேன் சரி மனுஷன் படிப்பாளியாக இருந்திருப்பான். ஸோ ஓகே, ஒரு 1200 அந்த டைமில் மேபி நான் படிக்கும்போது 1200 இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோக்கு சொன்னீங்க எனக்கு தெரியல. ஸோ ஒரு 1000 மார்க் எடுத்துகிட்டு டீச்சிங் லைனுக்குள்ளே போயிருப்பாருன்னு நினச்சேன். பட் 650 அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போது அந்த டைமில் அந்த மனிதனுக்கு என்ன ஆச்சு? மேபி மென்டலி வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிங்களா? இல்லை, அந்த டைமில் மார்க்குக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது, அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க தெரியும். இப்போ எனக்கு வந்து என்கிட்ட வந்து இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா நம்மளுக்குள்ள அந்த இன்டெலெக்சுவல் இருக்குமா, நம்மளுக்கு கவனம் எப்படி இருக்கும்? பக்கத்தில் என்ன பொண்ணு உட்காந்து, பக்கத்தில் நான் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன், அதனால பொண்ணெல்லாம் உட்காந்துருக்க வாய்ப்பு இல்லை. அவன் பையன் இல்லை, நம்மளோட திங்கிங் வந்து எப்படி இருக்கு, இது நல்ல கொஸ்டினாக இருக்குது, ஐயோ அப்போ பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா, என்ன கொஸ்டின் அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பாய்ஸ் ஸ்கூல் தான். அப்போ நம்மளோட திங்கிங் எல்லாம் எப்படி இருக்கும், விளையாடணும், அங்கே போகணும், இங்கே பண்ணணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப வறுமை. நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதே காரணம் என்ன, சாப்பாடு போடுவாங்கன்னு போகிற கண்டிஷன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டியூஷன் போக முடியாது, டியூஷன் போனால் நம்ம ஃபீஸ் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து சொல்லித்தரதுக்கோ இல்லைன்னா நம்மளை ஒரு பக்கத்தில் உட்காந்து வச்சு படிக்க வைக்கிறதுக்கோ என்ன கிடையாது, ஆட்கள் வந்து கிடையாது. அந்த காலத்தில் 600 மார்க்குங்கிறதே அதிகமான மார்க்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் 600 மார்க்குக்கு 1200க்கு 600 மார்க் எல்லாமே என்னது தான் 50% எடுக்கிறதே அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டம். 12th அந்த காலம்ன்றீங்களே, எந்த காலம், எந்த வருஷம் சொல்லுங்க? நான் 89ல் பிறந்தேன். நான் 2007ல் வந்து என்ன பண்ணுறேன், 12th முடிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கஷ்டம் தான். அப்போல்லாம் வந்து 800 மார்க் 700 மார்க்லாம் எடுப்பாங்களா, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம்.
ஓகே. இப்போ வந்து 1200க்குன்னு எக்ஸாம் வச்சு 1200 எடுத்தாலும் ஓகே ஃபைன் அப்படிங்கிற காலம் தான் இப்போ. ஆனால் இப்போ குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்னது இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. காரணம் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக என்ன செஞ்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 89 சொல்கிறப்ப கிட்டத்தட்ட 40 வயசு இல்லையா? மண்ணா கட்டி 40 வயசு 35 தாண்டினாலே 40 தான். ஓகேவா? 40 அது எப்படி? அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 35 தாண்டா அது எப்படி 40 ஆகும்? சரி, ஒரு கணக்காக வருவோம் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு அப்படிங்கிற அப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி 35 சரியா? ஒரு 35 இருக்கக்கூடிய நம்பர் இன்னும் பார்க்குறக்கு ஒரு 27 28 இருக்கிற மாதிரியே ஒரு உடல் அமைப்பு. நான் சீரியஸாக சொல்கிறேன். எப்படி அது அதுக்காக தனியாக ஃபிட்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? உணவு முறைகளா? நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ சாப்பிடுவேன், என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் செய்வேன். இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், இஷ்டத்துக்கு தூங்குவேன். நீங்கள் ஏன் இந்த உணவு பழக்கம் டயட்டெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை நிச்சயமாக. இப்போ நம்ம தெரியும்ல, ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்றதுனாலோ இல்லாட்டி நைட்டு ஓவராக லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கோ அது அவங்களோட பாடியில் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நிறையா பார்க்குறோம்ல. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதை கேரி பண்ணிட்டு போகிற ஜீனா கூட இருக்கலாம் இல்லையா, எங்கள் அம்மாவை மாதிரி. ஓகே. அப்படியா? அப்படிதான். அப்புறம் என்னன்னா நாங்கள் ஜங்கு தான் குதிக்கிறோமே, அதில் எங்கே நிற்கும்? ஓகே. டான்ஸ் ஆடுறதுலேயே டைம். ஓகே. சரி, இப்போ டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளேன்னு இருக்கிறப்ப இப்போ நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் நம்மளை கவனிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு. எப்படி டான்ஸ் அதுக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா மேபி அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சிங்கிங்கில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பழகுவாங்க. அந்த சைடில் நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படி டான்ஸ் மேலே ஒரு ஆர்வம்? டான்ஸ் மேலே ஒரு ஆர்வம்னா முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஸ்கூல்லலாம் ஸ்கூல் டே வைப்பாங்க. 1 to 5 வரைக்கும் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் ஒரு ரூம்குள்ளே போயிடணும். ரூம்குள்ளே போனோடனே மிஸ் வந்து எல்லாரையுமே என்ன செய்வாங்க, வரிசையில் விடுவாங்க. வரிசையில் விடும்போது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி கொண்டு முன்ன விடுவாங்க. விடும்போது நான் அப்போ வந்து பிளாக்கு இப்போ இருக்கிறத விட அப்போ நல்ல பிளாக்கு. ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம், கரெக்டாக மூஞ்சியாவது கழுவுவோம், குளிப்போம். அப்போ நம்ம அந்தளவுக்கு ஒரு பியூட்டி கான்சியஸே நம்மளுக்கு இருக்காது. அப்போது நானும் போய் ஆடுறதுக்கு போய் நிற்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த பல்பு திருக்கிற ஸ்டெப்பு சொல்லி தருவாங்க. நம்ம கிண்டல் பண்ணுவோம், இது இப்படி ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் வந்து இடுப்பாட்டுற ஸ்டெப்பு. நானும் அதே மாதிரி தான் வைப்பேன். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா நான் படம் பார்த்துட்டு அதில் வரது முதல்ல நான் ஆக்ட் பண்ணி பார்ப்பேன், நடித்து பார்ப்பேன், டான்ஸ் ஆடியெல்லாம் பார்ப்பேன். அப்படி தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லப்போனால் வேறு யாருக்கும் இந்த சோஷியல் மீடியா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேறு யாருக்கும் டான்ஸ் ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேறு யாருக்கும் டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு மட்டும் இந்த 3 எப்படியோ வந்துருச்சு. இல்லை அதுலேயும் உங்களுடைய சாங் செலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப பெக்யூலியராக தோணுது. ஏன்னா இப்போ டிக்டாக் பண்ண காலத்தில் இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற சாங்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் தான் ராஜா சார் சாங்ஸ் வச்சு நிறைய வீடியோ பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு 70s 80s சாங்கு இப்போ அப்படிலாம் பாட்டுருக்கானே எங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அதில் ஒரு லைனை ஃபைன் பண்ணி அதுக்கான டான்ஸ் ஸ்டெப் அப்படிங்கிறப்ப எப்படி இசை மீது அவ்வளோ ஆர்வம்? இசை மீதெல்லாம் ஒன்றும் ஆர்வம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் வந்து பஸ் டிரைவர் இல்லையா, அப்போ வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த காலத்தில் காலையில் எழும்பின உடனே இந்த பாட்டு ஓடும். எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா, அது தூதுவளையலை அரைச்சி தொண்டைகளை, அந்த பாட்டு. அப்படி அந்த காலகட்டத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே ஓடும். அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் வருது. இந்த 90ஸ்லேருந்து 20ஸ்க்கெல்லாம் போகும்போது இந்த பார்வை ஒன்றை போதுமே படத்தில் அந்த இதெல்லாம் லோக்கல் சேனலில் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா எனக்கு இந்த லிரிக்ஸை கேப்சர் பண்ணுற பழக்கம் எனக்கு டக்குன்னு அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு மைண்டில் வந்து எனக்கு மைண்டில் பதிஞ்சிரும். எனக்கு வந்து அப்போ இருந்து எனக்கு அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஓகே. புக்கை பார்த்து படிக்கிறத விடவும் யாராவது ஒருத்தங்க சொல்லும்போது எனக்கு கேள்வி ஞானம், அப்புறம் ஒருத்தங்களை பார்த்த உடனே வந்து அந்த இடத்துலலாம் என்னெல்லாம் இருக்குங்கிறத டப்புன்னு என்ன பண்ணிடுவேன், ஓகே, ஸ்கேன் பண்ணிடுவேன். அந்த 2 குணமும் எனக்கு சின்ன வயசில். மனப்பாடம் நிறைய பண்ணுவீங்களா? மனப்பாடம் இது எல்லாமே கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தி உண்டு. ஓகே. ஸோ எனக்கு என்னமோ உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடச்சிது மேபி இந்த ஒரு சாங் செலெக்ஷன்னாலேயோ அப்படின்னு கூட நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு. இன்னொன்று வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் கரெக்டாக அது பாடுறது, அதுக்கு அதே ஸ்டெப்ஸை ரிப்ளிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் முதல்ல கொண்டு வந்தீங்கல்ல? நான் வந்து சிச்சுவேஷன் பேஸ்டு சாங்ஸ் நிறையா எடுப்பேன். இப்போ யாராவது எங்கேயாவது ஒரு கடை இருக்குது, பூக்கடை இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு சாங்கு, ஒரு பூ இருக்குன்னா தாமரை, மல்லி, அப்படி சம்திங் லைக் எல்லா சந்தர்ப்பத்துக்குமே நம்ம தமிழ் சினிமாலன்னு இருக்குது. நாய் பார்த்தா நாய் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி பாட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே பாட்டு இருக்குது. ஏன் நாய் கூட சேர்ந்து பாட்டுனா என்னவா? இல்லை பண்ணியிருக்கீங்கல்ல, அதை சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இல்லை, எல்லா சந்தர்ப்பத்துக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் என்ன இருக்குது, பாட்டு இருக்குது. அப்படி தான் நான் பாட்டு செலெக்ஷன் பண்ணுவேன். ஆமாம், எனக்கு அது பிடிக்கும். ஓகே. ஸோ காதல் பாடல்கள் மேலே ஈடுபாடு உண்டா? பண்ணுற பாட்டு எல்லாமே காதல் பாட்டு தானே, அதில் உள்ள மிடில் லைன் தான் அதெல்லாம். ஓகே. ஸோ எல்லா நபர்களுக்குமே வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று, காதல் ஒன்று. இதில்
முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வருவோமே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் அமையவே அமையாது, தனியாக இருப்பாங்க, ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, பட் ஒன்ஸ் காலேஜ் போனதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சுன்னே தெரியாமல் அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலோடு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்? அது பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாதிரி தான் இருப்பேனே தவிர ஒரு டெத்தாக நினச்ச மாட்டேன், போக மாட்டேன். அப்போ ஏன் அந்த இப்போ அது என்னமோ தெரில, எனக்கு அப்படி தோணல. இப்போ காலேஜில் இப்போ நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னா என் கூட படித்த ஒருத்தங்க இருக்காங்க. 6 to 12 வரைக்கும் நாங்கள் ஒன்று படித்தோம். அப்புறம் வந்து காலேஜ் படித்தோம். அப்புறம் வந்து இப்போமா அவங்க என் கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, அந்த மாதிரியான கேட்டகரி வந்து கிடையாது. ஓகே. அது மாதிரி அதையும் தாண்டி வேறு ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸு பேசுவாங்க, பார்க்குறம்போது பேசுகிறது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஓகே. ஆனால் இப்போ வெளியில் வந்து இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் ஸோ ரொம்ப உயிருக்குறான நட்பு அப்படின்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு தோணி இருக்கா, ஓகே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையலேன்னு தோணுமா? எனக்கு தோணலை. நான் தான் சொன்னேன், நான் நீங்கள் சாங் செலெக்ஷனில் பெக்குலியர் சொன்னீங்க இல்லையா, கேரக்டர் வைஸுமே நான் கொஞ்சம் பெக்குலியர் தான். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கும். பிரியாணி எனக்கு பிடிக்காது, ஆனால் ஒரு உலகத்துக்கே பிரியாணி பிடிக்கும். ஓகே. தனிமை விரும்பியோ? அதுக்காக தனியெல்லாம் உட்காந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க மாட்டேன். நான் ஜாலியாக இருப்பேன், எப்போவுமே நான் ஜாலியாக இருப்பேன். எப்படி உங்களோட அகராதியில் என்னென்ன ஜாலி? என்னென்ன ஜாலினா எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். முன்னாடி இருந்தே அப்படி தான், எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். டெய்லி அடி வாங்கிட்டே இருப்பேன். யார்கிட்ட அடி வாங்குவீங்க? எங்கள் அண்ணங்கிட்ட. ஓகே. நான் அதுவும் பார்த்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டில் நான் வாங்காத அடியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நான் பிஎஸ்சி தேர்ட் இயர் படிக்கும்போது வரைக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, படிக்கிறது வரைக்கும் நான் அடி வாங்கியிருக்கேன். நம்புவீங்களா? பிஎஸ்சி தேர்ட் இயருங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஏஜில் வரைக்கும் நான் எங்கள் அண்ணங்களுக்கு எல்லாருக்கும் பயப்படுவேன். ஓகே. எப்படி அவ்வளோ பணிவு, எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ நல்லவனாலாம் இருக்கக்கூடாதுல்ல? இல்லை, இருக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதுதான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுது நிறைய இடங்களில். நம்ம அடுத்தவங்களை நம்ம மதிக்கிறது, அடுத்தவங்கக்கிட்ட நடந்துக்கிறது, அது ரொம்ப பெரிய தப்பெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணமே அந்த வளர்ப்பு தான். ஓகே. ஆமாம், அதுலேயும் ஒரு நல்லது இருக்குங்கிறத நம்ம ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்போல்லாம் அவ்வளோ கோவம் வரும். சார் நம்மளை மட்டும் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பெற்று விட்டாங்களே, நம்மளை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நல்லா இது வரும். ஆனால் வெளிக்காட்டுறதுக்கு பயம். ஸோ என்னதான் அண்ணன் தம்பி இருந்தால் கூட எப்பவுமே வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிறப்ப அவங்க கூட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்குமான ரிலேஷன்ஷிப்? நல்ல க்ளோஸ்னால் நல்ல க்ளோஸ். எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து திரிவோம். ராத்திரி இருந்து எங்கள் அக்கா கதை சொல்லுவா, நான் கிடந்து உறங்குவேன். எப்போவுமே நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப பெற்று அப்படி தான் இருப்போம். கல்யாணம் முடியாது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஓகே. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழுதிங்களாமே? கல்யாணம் மாமா உண்மையில் இந்த படத்தில் பார்க்குறதெல்லாம் வந்து அந்த எங்கள் அக்காவோட கல்யாண கேசட்டில் பார்க்கலாம். அவ்வளோ அழுக, எனக்கு எங்கேருந்து வந்தனே தெரில. நல்லா அழுது. எப்படி அழுதிங்க? கண்ணு வச்சு தான் அழுவாவ. எங்க அழுது கண்ணீர் வராமல் அழுதிங்களா? கண்ணீர் வந்து தான் அழுது. தொடச்சிட்டேன்னு என்ன சொன்னாங்க சுற்றி இருக்கிறவங்க? அவங்க எல்லாருக்குமே தெரியும், எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் எங்கள் ஊரில் எங்கேயா அடுத்த வீட்டில் பூ பூத்துருந்தா கூட எங்கள் அக்காளுக்குன்னு பறிச்சுட்டு வந்துடுவேன். அந்த கேட்டகரி நான். ஓகே. ஸோ அப்படி நான் இருப்பேங்கிறது அங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ஐயோ அவன் பிரிஞ்சு போகிறதுனால அழுறாங்க. இத்தனைக்கும் பக்கத்தில் தான் ஊர், 2 ஊர் தாண்டுனா, 2 வளை தாண்டுனா எங்கள் அக்கா வீடு. அப்படி. ஓகே. ஸோ அது ஒரு அழகான ஒரு க்ரைம் பார்ட்னரா அக்கா? அப்படின்னா க்ரைம் பார்ட்னர் நம்ம சேர்ந்து செய்கிற திருட்டுத்தனம் எல்லாமே ஒன்றா பண்ணுவோம்ல. அவளே போட்டு அடின்னு அடிப்பா. அப்படிலாம் இல்லை. யாருமே எங்கள் வீட்டில் தப்பு செய்கிறத வந்து ஊக்குவிக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து இல்லை தப்பு செய்கிறதுன்னு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அக்கா கண்டி போய் திருட்டுமா பூ பிடிச்சிட்டு வரும், அந்த மாதிரி சொல்கிறேன். 2 பேரும் ஜாலியாக சொல்ல மாட்டோம் இல்லையா, கேட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். தெரிஞ்சால் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா செடி, ரோஜா செடியெல்லாம் எங்கே இருந்தாலும் பிடிக்கிட்டு வந்து கொண்டு எங்கள் வீட்டில் வைப்பேன். அதாவது நம்மள்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு இது இருக்காது, இருந்தாலும் ஏதோ சம்திங்கில் நம்ம மக்களை கொடுக்கணுமேங்கிற ஒரு அன்புனால அது அப்படி வருது. ஓகே. ஸோ இப்போ நிறைய கமெண்ட்ஸ்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம், நீங்கள் கூட பேசும்போது சொல்லியிருக்கீங்க, நான் வந்து பேசும்போது கொஞ்சம் ஃபெமினைனாக பேசுகிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. மேபி அக்கா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அதனால சொல்லுவேன், அவங்க கூட நம்ம வந்து ஒரு 27 இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்தது தான், அதேமாதிரி சொல்லியிருக்கேன் நான். ஓகே. இது எனக்கு என்னமோ ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து டிக்டாக்ல பார்க்குறப்ப அது ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் திருப்பி உங்களை பார்க்குறப்ப அது இல்லாத மாதிரி தோணுது. இப்போ நேராக பார்க்குறப்ப எனக்கு என்னமோ இல்லையே, நம்ம இந்த மனுஷனை நம்ம அப்படி நினச்சோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது.
எதனால் இப்படி? அது வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் பிடித்தம், இந்த 2 காரணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே தெரியாது. இப்போ என் கூடலாம் பழகுவாங்க, என்கிட்ட இருக்கவங்க அவங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ தெரியாதவங்க தான் என்ன செய்வாங்க, தெரியாதவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணாதவங்களுக்கு திடீர்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அப்படி தோணுது. நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது அப்படியே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இல்லை, நான் கூட நினச்சேன் கொஞ்சம் அவர் தன்னை மாற்றிக்கிட்டாரோ அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், இப்போ நம்ம நினச்ச மாதிரி அவர் இல்லை, ஒருவேளை அவர் இப்போ டெலிவிஷனுக்கு வந்துட்டார், தன்னை மாற்றிக்கணும்னு நினச்சி இப்படிலாம் நடந்துக்கிறாரா அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை அதாவது ரசிக்கணும்னு நினைக்கும் போது அது சரியாக படும். நம்மளுக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை, இந்த வேண்டா பொண்டாட்டி கைப்பற்றா குற்றம் கால் பெட்டா குற்றம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்ததா நீங்கள் தான் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்றீங்களா? அப்புறம் நடித்தா மட்டும் தான் ஸ்டார் ஆக முடியுமா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு ஸ்டார் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ சினிமாவில் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே ஒவ்வொரு புதுசாக நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்க எல்லாருமே மக்களோட கனெக்டாக இல்லைல்ல. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் யூடியூப், இன்ஸ்டாகிராம் பண்ணுறவங்க பாருங்கள், நாங்கள் வந்து மக்களோட என்னது இருக்கோம், ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களும் அந்த ஃபீல்டில் ஸ்டார் தானே. அப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டாராக இருக்கீங்க, ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, நிறைய அப்ரோச்சஸ் வரும், வாங்க நம்ம ஒன்றா இருக்கலாம்னு உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வரும். கல்யாணம் ஒன்றா இருக்கலாமான்னு, கல்யாணம் பண்ணி தான் கொஸ்டின்லாம் இதெல்லாம் கல்யாணம் பண்ணி திருப்பி கேட்டோம். ஆமாம், திருத்தம் இருக்கட்டும், அப்படியே போட்டோம், உங்களை பார்க்கட்டவங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நான் பதில் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன் அப்படின்னா, நம்மளே இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, நம்மளுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணணும், வீடியோ பண்ணணும், நம்ம ஒரு எப்போவுமே ஒரு ஃபேமை விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அவங்க எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. நான் மறுபடியும் ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணலாம், மறுபடியும் அதே தப்பை பண்ணக்கூடாது. அதனால நான் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ஒன்லி ரீல்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு, வீடியோ மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லைன்னா என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியானவங்க தான் எனக்கு வேணும், நார்மலாக உள்ளவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிடுவேன். அப்படி இருக்கும்போது சிலருக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேன். இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க, இன்னொரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, நான் 2-3 நாள் 3 நாள் ரிப்ளை பண்ணல அப்படின்னாலே அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி பாசிங் க்ளவுடு, ஒரு பிடித்தம் திடீர்னு இருக்கலாம், ஏதோ சம்திங் ஒரு வீடியோ பார்த்தோ, இல்லைன்னா ஒரு 2-3 வீடியோ பார்த்தோ ஒரு பிடித்தம் இருக்கு இல்லையா. ஆனால் அதுக்காக இது பண்ண முடியாது இல்லையா. அது மாதிரி அவங்களுக்கும் ஆசையை வளர்க்கக்கூடாது இல்லையா. அதனால நான் அந்த டாபிக் அப்படியே கட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்க்குறோம், பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க, நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க, வெளியிலேருந்து பார்க்குறப்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படிங்கிற இமேஜ் இருக்கும். ஆனால் பர்சனலாக நோண்டி பார்க்குறப்ப ரொம்ப நம்ம பார்த்துருப்போம், இந்த ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படின்னு வாங்கி, இல்லாட்டி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வரும், இந்த மாதிரி பெண்கள்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய வருதுல்ல. ஸோ மக்கள் இந்த மாதிரி ஸ்டார்ஸை நம்பி இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் ஏமாத்துறீங்க நான் சொல்ல வரல, பட் ஸ்டில் மக்கள் ஏன் இந்த மாதிரி ஸ்டார்ஸை நம்பி போய் விழுகிறாங்க, ஏன் ஏமாறல? இல்லை அப்படி இல்லை. அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்ஸை பிடிக்கும்? ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தமிழ் மிஸ் பிடிக்கும். தமிழ் மிஸ் பிடிக்கும். தமிழ் மிஸ் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், எல்லாத்தையுமே நீங்கள் நம்புவீங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க. நாளைக்கு அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. அதே மாதிரி தான் மக்களோட மனநிலையும். அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு உடனே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டார்ஸ் அவங்க வந்து அப்படி கிடையாது. அவங்களோட வேலை என்ன, யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்றவாறு நம்ம பேசி நம்ம வீடியோ போடணும். ஆனால் இந்த மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே நடக்கும். இந்த ஸ்டார்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா? அது என்ன சொல்கிறோம்னா, மிஸ்பிஹேவ்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ கேம் ப்ரமோஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயும் நீங்களுமே பார்த்து தானே. பெரிய ஸ்டார் பண்ணினாங்கன்னா அந்த கேமை விளையாடுவீங்க. இதே இன்ஸ்டாலே யூடியூப்லேயே யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே போய் என்ன செய்வீங்க, பாய்வீங்க. அங்கேயுமே ஒரு வேரியேஷன் உங்களுக்கே தெரியும். டெலிவிஷன்லேயே நிறைய யூடியூப்பில் எல்லாமே ஆட் வரும். அந்த ஆடில் எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே நடிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் போய் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்களா, கேட்க மாட்டாங்க. இதே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேமாக இருக்கிறவங்க ஒரு இது பண்ணாலும் அவங்கள என்ன பண்ணுவோம், நம்ம விமர்சனம் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கோ? இந்த மாதிரி இப்போ ஓகே, இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் காசை வாங்கிட்டு ஆட் பண்ணுறாங்க, எங்களை பண்ண விட மாட்டேறீங்களா? நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு கேட்டகரி வச்சுருப்பேன். நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு துணி கடைக்கு பண்ணுவேன், ஒரு நகை கடைக்கு பண்ணுவேன்.
நான் பெரிய பெரிய கடைகளுக்கு பைசா வாங்கிட்டு பண்ணுவேன். ரோட்டோரமாக இருக்கிறவங்க, சின்ன சின்ன குடிசை தொழில் பண்ணுறவங்கக்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன். நான் அந்த மாதிரி கேட்டகரி. நான் கேமிங், அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இந்த இதுக்கு நான் பண்ண மாட்டேன். நான் அது ஒரு கொள்கையாகவே என்ன செஞ்சுருக்கேன், வச்சுருக்கேன். நான் பண்ண மாட்டேன். பட் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாமலே பிளாக் ஸ்டார் அவர்கள் மாதம் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறார் இல்லையா? 10 லட்சம் 20 லட்சம். ஓஹோ, அதே கூட்டி போட வேண்டியதானே ஒரு 50 லட்சம்னு ஏன் குறைக்கிறீங்க? அம்மா இல்லை, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வணிக வர்த்தகம் இல்லைங்க. அதை வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு பணம் காய்க்கிற மாறும். நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு அதான் சொல்லுவேன். ஸோ சுரேஷ் அவருடைய மாத வருமானம் அதை நான் கண்டிப்பானு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவருக்கு சொல்லி நான் பட்டப்பாடு போதும். இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துருமா? டேக்ஸ் பிரச்சனை வராது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதம் நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும். நம்ம அதை வந்து நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் இதை மட்டுமே ஹைலைட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸும் போட்டுருவீங்க, மெயின்லேயுமே அதை வச்சுருவீங்க. அடுத்தது தேவைப்பட்ட இன்னும் 2-3 ஷார்ட்ஸும் போட்டுருவீங்க, இன்ஸ்டா யூடியூப்பில் போட்டுருவீங்க. ஆமாம், அது மக்களோட மைண்டில் அது மட்டுமே பதிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 மாதம் கழிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக வியூஸ் இல்லாமல் நம்மளுக்கு கம்மியாகும். அப்போவே என்ன நினைப்பாங்க, இதே அமௌண்ட் தான் இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதை கேல்குலேஷன் பண்ணி அவங்களே ஒரு இமேஜினேஷன் வைப்பாங்க. அதனால் வேரியேஷன் தான் ஆகும். ஒரு மாதம் கூடும், ஒரு மாதம் குறையும். சில டைம் 3 மாதத்துக்கு ஒருக்கா கூட அமௌண்ட் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ ஒரு விஷயம், இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு கிடைச்ச ஃபேமை யூஸ் பண்ணாமல் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த பீரியட் அப்படிங்கிறது உண்மை தானா? இப்போ இந்த பீரியட் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது உண்மை தானா? உண்மை தான். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே தான் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இருக்காங்க, நிறைய இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்கலாம் இருக்காங்க. அதாவது மக்களோட மனநிலை, அப்புறம் வந்து நம்மளோட பொட்டன்ஷியல், நம்மளோட கேரக்டர் வைஸ், நம்மளோட பிஹேவியர் எல்லாமே என்ன செய்யணும், நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ புது புது விளாகர்ஸ் வராங்க, புது புது இன்ஸ்டாகிராமர் வராங்க. இப்போ யூடியூப்லாம் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே புதுசாக வராங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து இன்னோவேஷனை விரும்புவாங்க. இன்னோவேஷனை விரும்பும்போது பழைய ஆட்கள் வந்து என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ மக்களை வந்து புதுசாக என்ன செய்வாங்க, புதுசாக விரும்புவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த புதுசாக விரும்புறதுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டால் நம்ம தாக்கு பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து நீங்கள் சொன்னது மாதிரி தான், அந்த ஸ்பாட்லைட் விழும்போது சம்பாதிச்சுக்கணும். அப்போ விட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, சூப்பர். ஸோ பயணம் டிக்டாக்ல ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து டெலிவிஷன் வந்தாச்சு. நடிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ பிளாக் ஸ்டாரோடைய எதிர்காலம் எதை நோக்கி இருக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறார்? நான் வந்து இதே தான் பண்ணுவேன். எப்போவுமே மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. அது மாதிரி நான் இப்போ ஒரு சேனலுக்கு போனதுனால நான் என்னோட இதை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நான் ஒரு கோட் சூட் போட்டுட்டோ கொஞ்சம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ட்ரெஸ் பண்ணிட்டோ எல்லா வீடியோவும் நல்லா பண்ண முடியாது. மக்கள் என்கிட்ட என்ன விரும்புவாங்க, கொஞ்சம் கோமாளித்தனம், கொஞ்சம் அது மூலமாக ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டு, ஒரு சாப்பாடு விளாகு. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நான் என்றைக்குமே அவங்களோட எதிர்பார்ப்பாக என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள ஃபன் பண்ண வைக்கிறதுக்காக ஏதாவது கோமாளித்தனம், குரலி வித்த பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் எஜுகேஷன் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுதான். அப்புறம் வந்து கஸ்தூரிபாய் கஃபேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அப்புறம் பிளாக் ஸ்டாரை இன்னும் பெரிய பிராண்டாக கொண்டு வரணும் இன் ஃபியூச்சர். இப்போ இல்லை, ஃபியூச்சர். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வளர்ச்சியை பார்க்குறப்ப. ஸோ எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் மக்களோடு மக்களாக இதே மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் ஆசைப்பட்றோம். நானும் அதுதான். ஸோ உங்களுடைய பயணம் வெற்றி அடைஞ்சு ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்யூ.